வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் பார்க்குற எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டா பேஸ்டு கொஸ்டின். ஆல்ரெடி ஒரு வீடியோ டேட்டா பேஸ் போட்டிருக்கோம். இது செகண்ட் வீடியோ. இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேங்களா? டேட்டா பேஸ்டு கொஸ்டின் பாருங்க. ஸ்டடி தி given information carefully and answer the question that follow. 3 pieces of A, B and C. மொத்தம் 3 பீஸா ஷாப் இருக்கு. A, B and C. செல்ஸ் வெஜ் பீஸா அண்ட் நான் வெஜ் பீஸா. வெஜ் பீஸாவும் நான் வெஜ் பீஸாவும் 3 ஷாப்லயே செல்ஸ் பண்றாங்க. ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் நம்பர் ஆஃப் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் பீஸாஸ் சோல்டு பை பீஸா ஷாப் A was 9:7. ஷாப் A இருக்கு இல்லையா, இது வந்து வெஜ் பீஸா 9 பார்ட்டும் நான்வெஜ் பீஸா 7 பார்ட்டும் சேல்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? 9:7ங்கிற ரேஷியோல இருக்கு. And that is sold by pizza shop B was 3:4. B வந்து 3:4ங்கிற ரேஷியோல இருக்குது. வெஜ்ஜும் நான்வெஜ் பீஸாவும். The number of pizzas vegetarian and non-vegetarian sold by pizza shop C was 108. ஷாப் C வந்து வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் சேர்ந்து 108 பீஸா சேல்ஸ் பண்ணிருக்காங்க. And the respective ratio between number of vegetarian and non-vegetarian pizza sold by pizza shop C was 7:5. So veg pizza 7 parts na non-veg pizza 5 parts sales பண்ணிருக்காங்க shop C. Total number of pizzas sold by all 3 pizza shop was 376. மொத்தம் அதாவது A, B, C 3 ஷாப்பும் வெஜிடேரியனும் நான் வெஜிடேரியனும் சேர்த்து டோட்டலா 376 பீஸா சேல்ஸ் பண்ணிருக்காங்க. நம்பர் ஆஃப் வெஜ் பீஸா சோல்டு பை பீஸா ஷாப் A was 20% more than வெஜ் பீஸா சோல்டு பை ஷாப் B. ஷாப் B வந்து எவ்வளவு வெஜ் பீஸா சேல்ஸ் பண்ணிச்சோ அதை விட 20% அதிகமா ஷாப் A சேல்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இதுதான் டேட்டா கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த டேட்டா நம்ம நம்பர் ஆஃப் வெஜ் பீஸா நான் வெஜ் பீஸா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஷாப் C. ஷாப் C வந்து பாத்தீங்கன்னா வெஜ் பீஸாவும் ஷாப் C வந்து வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் ஓகேங்களா 7:5ங்கிற ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் என்னாச்சு 7 பார்ட், அது ஒரு 5 பார்ட், டோட்டல் 12 பார்ட். அப்போ இந்த 12 பார்ட்டுக்கு தான் டோட்டல் பீஸா 108. ஸோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1 12 சார், இங்க 9 12 சார். ஸோ 1 பார்ட் வந்து 9 வரும். ஓகேங்களா? ஸோ வெஜ் பீஸா 7 பார்ட். அப்போ 7 9 சார் எவ்வளவு? 63. ஸோ 63 வெஜ் பீஸா ஷாப் C சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்து நான்வெஜ் வந்து 5 பார்ட். ஸோ 5 9 சார் 45. 45 நான்வெஜ் பீஸா ஷாப் C சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த டேட்டா பாருங்க. ஷாப் A வந்து 20% அதிகம் ஷாப் B விட. ஓகேங்களா? வெஜ் பீஸால. இப்போ ஷாப் B வெஜ் பீஸா 100% வச்சுக்கணும். 100% சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஷாப் A வெஜ் பீஸா அதை விட 20% அதிகம். இது 120%. அடுத்தது பாருங்க, ஷாப் B வந்து என்ன ரேஷியோல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3:4ங்கிற ரேஷியோல இருக்கு. இந்த 3 பார்ட் தான் நமக்கு 100% எடுத்திருக்கோம். அப்போ 3 பார்ட் 100%. அப்படின்னா 4 பார்ட் எவ்வளவு? ஓகேங்களா? 3:4 வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் இருக்கு. ஸோ இது என்ன வரும்? 400/3% நான்வெஜ் பீஸா வரும். 400/3% நான்வெஜ் பீஸா. ஷாப் B வந்து வெஜ் பீஸா 100%னா நான்வெஜ் பீஸா 400/3%. அடுத்து ஷாப் A பாருங்க, வெஜ் பீஸாவும் நான்வெஜ் பீஸாவும் 9:7ங்கிற ரேஷியோல இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த வெஜ் பீஸா வந்து ஷாப் B விட 20% அதிகம். அப்போ ஷாப் B வெஜ் பீஸா 100%னா இது 120% நம்ம போட்டுருக்கோம். ஸோ அந்த 9 பார்ட் தான் 120%. ஓகேங்களா? அப்படின்னா 7 பார்ட்டுக்கு எவ்வளவு நான்வெஜ் பீஸா? வெஜ் பீஸா 9 பார்ட், நான்வெஜ் பீஸா 7 பார்ட் எவ்வளவுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஷார்ட் பண்ணி 3 3 சார் 9, இங்க 43 சார் 120. ஸோ 4 7 சார் எவ்வளவு? 280. ஸோ 280/3%. 280/3% நான்வெஜ் பீஸா ஷாப் A சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ஷாப் Aவும் ஷாப் Bயும் பெர்சன்டேஜ்ல கண்டுபிடிச்சிருக்கோம்.
ஷாப் பி வந்து வெஜிடேரியன் 100% நான் வெஜிடேரியன் 400/3%. ஷாப் ஏ வந்து வெஜிடேரியன் 120%, நான் வெஜ் 280/3%. அடுத்து டேட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் 376 பீஸா 3 ஷாப் சேல்ஸ் பண்றாங்க. அதுல ஷாப் சி வந்து 108 கொடுத்துட்டாங்க. நம்ம அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா ஷாப் ஏயும் பியும் சேர்ந்து வெஜ் பீஸாவும் நான் வெஜ் பீஸாவும் 268 சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஷாப் ஏ பாருங்க, வெஜ் பீஸா 120% பிளஸ் ஒரு 280%. ஓகேங்களா? அடுத்து ஷாப் பி ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ஷாப் பி வந்து ஒரு 100% வெஜ் பீஸா பிளஸ் ஒரு 400/3% நான் வெஜ் பீஸா. இது ஷாப் ஏவும் ஷாப் பியும். ஓகேங்களா? ஸோ இது எல்சி எடுத்தீங்கன்னா சரி, இது 280/3% நான் வெஜ் பீஸா. ஸோ இது எல்சி எடுத்தீங்கன்னா எல்சி என்ன வரும்? 3 வரும். ஸோ இதை எல்சி இங்க 120% இருக்கு. அப்போ 3 times திரும்பினா 360% வெஜ் பீஸா பிளஸ் 280% பிளஸ் 100% பிளஸ் இங்க 400. சரி, இது 300%. 300 பிளஸ் இது 400%. ஓகேங்களா? ஸோ இது ஆட் பண்ணி 400, இது ஒரு 300, 700, இது ஒரு 300, 1000, 1280, 1340. ஓகேங்களா? 280 ஒரு 60, 1340. ஸோ டோட்டல் 1340/3 வரும். ஓகேங்களா? எல்லா பீஸாவும் பெர்சன்டேஜ் இல்லை. சீக்வல் தான் எவ்வளவு? இந்த 268 ஏயும் பியும் சேர்ந்து 268. ஓகேங்களா? ஷார்ட் பண்ணீங்கன்னா இது 1268 சார், இது 5268 சார். ஓகேங்களா? ஸோ 5200, 1000, 560, ஒரு 300, 58 சார், ஒரு 40 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ அங்க இந்த 3 போயிடும். அப்போ என்ன வரும்? 5% ஈக்குவல் டு 3 பீஸாங்கிற டேட்டா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 5% ஈக்குவல் டு 3 பீஸா. இது நமக்கு கிடைச்சிருக்க டேட்டா. இப்போ இந்த டேட்டா வச்சு தான் நம்ம செய்ய போறோம். பாருங்க, ஷாப்பு பி வந்து வெஜிடேரியன் பீஸா 100%. ஓகேங்களா? ஸோ 5% வந்து 3னா 100%. ஓகேங்களா? ஸோ இது ஸ்டார்ட் பண்ணா என்ன வரும்? 20 வரும். ஸோ 60 பீஸா. ஷாப்பு பி வந்து வெஜிடேரியன் பீஸா 60 நம்பர் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஷாப்பு பி வந்து வெஜிடேரியன் 60 நம்பர்னா நான்வெஜ் பார்க்கணும். 3 பார்ட் தான் வெஜிடேரியன். ஸோ 3 பார்ட் 60னா ஒரு பார்ட் 20 வரும். ஸோ 4 பார்ட் 80. ஸோ நான்வெஜ் 80 பீஸா சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஷாப் ஏ பாருங்க, 9 பார்ட். ஓகேங்களா? சரி, 120%. இது 5%. 3னா 120% எவ்வளவு பார்க்கணும்? 5%க்கு 3னா 120% எவ்வளவு? ஓகேங்களா? இது 15 சார், இங்க 24 5 சார். ஸோ 324 சார் 72. ஸோ வெஜ் பீஸா ஷாப் ஏ வந்து 72 சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான்வெஜ் பீஸா எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க? ஓகேங்களா? ஸோ பாருங்க, இதுல 9 பார்ட் 72. வெஜ் பீஸா 9 பார்ட் இருக்கு. 9 பார்ட் 72னா 7 பார்ட் நான்வெஜ் பீஸா எவ்வளவு? இது 19 சார், இங்க 89 சார். ஸோ 87 சார் 63. சரி, 87 சார் 56. இதுதான் பீஸா ஷாப் ஏபிசி வெஜிடேரியன் பீஸா எவ்வளவு, நான்வெஜ் பீஸா எவ்வளவுங்கிற டேட்டா. இப்போ நம்ம டேட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கொடுத்த டேட்டால இருந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனி நம்ம கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. If the cost of each veg pizza and each non-veg pizza sold by shop B is rupees 200 and 300. ஓகேங்களா? ஷாப் பி வந்து வெஜ் பீஸா வந்து 200 rupees, நான்வெஜ் பீஸா வந்து 300 rupees. ஓகேங்களா? சொல்லிட்டாங்க.
find the total amount obtained by shop B. So shop B வந்து மொத்தம் எவ்வளவு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ வெஜிடேரியன் பீஸா பாத்தீங்கன்னா எவ்வளவு 60. அப்போ 60 into 200 பிளஸ் நான்வெஜ் வந்து 80 into 300. ஓகேங்களா? So 6 2s are 12. அப்போ இது 12,000 rupees plus 8 3s are 24. So இது ஒரு 24,000. So total எவ்வளவு ஆச்சு 36,000. So first question answer 36,000. ஓகேங்களா? ஷாப் பி வந்து வெஜ் பீஸாவும் நான் வெஜ் பீஸாவும் சேர்த்து மொத்தம் 36,000க்கு சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்து செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चन பாருங்க. What is the ratio of veg pizza sold by shop A and C together? ஓகேங்களா? So veg pizza A and C. A பாருங்க A plus C. ஓகேங்களா? A வந்து 72 veg pizza, C வந்து ஒரு 63 veg pizza. ஓகேங்களா? அதுக்கும் நான் வெஜ் பீஸா sold by B and C. இப்போ B வந்து எவ்வளவு பாருங்க, நான் வெஜ்ல B வந்து 80, C வந்து ஒரு 45. 80 plus ஒரு 40. ஓகேங்களா? இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இது அப்படியே ஆட் பண்ணுங்க. 7 ஆரும் 13. சோ 135. 135 இது 8 plus 4 125. ஓகேங்களா? இது அப்படியே ஷார்ட் பண்ணீங்கன்னா இது 25 பைசா, இது 27 பைசா. சோ 27:25ங்கற ரேஷியோல இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் क्वेश्चन ஆன்சர் 27:25. ஓகேங்களா? அதாவது ஷாப் ஃபர்ஸ்ட் ஷாப் A plus C. சோ A வந்து 72, C வந்து 63 வெஜ் பீஸா. அடுத்தது ஷாப் B and C நான் வெஜ் பீஸா. சோ 80 plus 45. சோ 27:25ங்கற ரேஷியோல இருக்கும். அடுத்து தேர்ட் क्वेश्चन போகலாம். தேர்ட் क्वेश्चन பாருங்க. What is the average of veg pizza sold by all shop? All shop. ஓகேங்களா? அப்போ 72 shop A வந்து 72 plus 60 shop B plus 63 shop C. இது மூணு டோட்டல். சோ ஆவரேஜ் கேட்டனா by 3. ஓகேங்களா? சோ 360 சார் 180, இது ஒரு 3, இது ஒரு 12. சோ 195 வரும். சோ 195 by 3 equal to 65. ஓகேங்களா? சோ ஆவரேஜா மூணு ஷாப்பும் வெஜ் பீஸா வந்து 65 சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. டோட்டல் வெஜ் பீஸாஸ் sold by shop A and C. ஓகேங்களா? சோ shop A and C. சோ 72 இது ஒரு 63. சோ 135. ஓகேங்களா? 72 plus ஒரு 63 equal to 135 shop A and C. Or what percent of total non-veg pizza sold by shop B and C? Shop B and C. ஓகேங்களா? So 80 plus ஒரு 45. ஓகேங்களா? So இது எவ்வளவு 125. இப்ப கேக்குறது எத்தனை percent அப்படினு கேக்குறாங்க. ஓகேங்களா? So இது 125, இது 135. அப்போ 125 க்கு 135 into 100 க்கு எவ்வளவு? ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. சோ இது ஷார்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க. இது 8 டைம்ஸ் இருக்கும், இது 10 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ எவ்வளவு வரும்? 108 வரும். சோ 108%. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இத பாருங்க, இது ஷார்ட்டா பிரிச்சலாம் பாருங்க. இது 125 இருக்கு, இது 135 இருக்கு. எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் 1% வந்து 1.25. அப்ப 10 வந்து 8%. சோ 108%. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. if veg pizza sold by shop B is increased by 33 1/3. ஓகேங்களா? சோ veg pizza பாருங்க, shop B வந்து ஆல்ரெடி 60 வெஜ் பீஸா சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ 33 1/3% இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ 33 1/3%னா டோட்டல்ல
1/3, அதாவது 3ல ஒரு பங்கு. ஸோ 60 இருக்கு, இதுல 3 பார்ட்ல வச்சோம்னா ஒரு பார்ட் வந்து எவ்வளவு வரும், 20 வரும். அப்போ இப்போ எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருப்பாங்க, 80 சேல்ஸ் பண்ணிருப்பாங்க இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம். அடுத்தது by shop A is increased by 75% then sum of non-veg pizza, sorry, and non-veg pizza sold by shop A is increased by 75. ஓகேங்களா? ஸோ non-veg pizza shop A வந்து பாத்துக்கோங்க, shop A non-veg pizza 56 சேல்ஸ் பண்ணுது. இப்போ இது 75% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 75%ங்கிறது 3/4. இதுல ஒரு பார்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு பார்ட் வந்து 14 வரும். ஓகேங்களா? ஏன்னா 4/14 is 56. அப்போ 3/14 3 பார்ட் எவ்வளவு, 3/4 is 42. அப்போ இது 42 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 56 58 பிளஸ் ஒரு 40 98. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேக்குறாங்க, தி சம் ஆஃப் பீஸா சோல்டு பை B and non-veg pizza sold by A after increment. ஓகேங்களா? இந்த ரெண்டு சேர்ந்து எவ்வளவு கேக்குறாங்க. சோ இது ஒரு 80, இது ஒரு 98, 178. ஓகேங்களா? இதான் 5th क्वेश्चनோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ அவ்வளவுதான் 5 क्वेश्चन கேட்டிருக்காங்க. 5 to 5 நம்ம சொல்லியாச்சு. நம்ம டேட்டா மட்டும் கரெக்டா எடுத்துட்டோம்னா இந்த 5 क्वेश्चனும் அப்படியே 5க்கு அவுட் ஆஃப் 5 மார்க் நம்ம எடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இந்த டேட்டா பேஸ்ல கேட்கிற क्वेश्चन 5 மார்க் அப்படியே 5 மார்க் வாங்கலாம். நம்ம எந்த ஒரு ஃபார்முலாவும் மேக்ஸிமம் தேவைப்படாது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.